வாராகி வாராகி என் அன்பு பிள்ளையை தேடி நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி உன் மனதை இங்கு கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்க்கை துணை உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது. உன் மனதிற்குள் இங்கு எத்துணை குழப்பத்தோடு இருந்தாயோ அந்த குழப்பத்திற்கு தீர்வு சொல்லும் நேரமும் காலமும் இங்கு வந்து விட்டது. நடப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது உன் துணை உன்னை நம்பாமல் எப்படி கண்ணின் மணியை இருக்க முடியும்? நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? ஐயோ, என் துணையை என்னை விட்டு போய்விட்டாரே, என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் என்னை நம்ப மறுத்து கொண்டல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார் என்றுதானே நீ யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய். பேச்சை கேட்டு இங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றான். நான் தான் உன்னிடத்தில் அடிக்கடி எச்சரிக்கை பண்ணி கொண்டுதானே இருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்குள் வேறு யாரையும் அழைத்துவிடக் கூடாது என்று, மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டு முடிவை எடுத்து விடாதே என்று நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வேண்டுமென்றால் நீ யாரிடம் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் முடிவினை நீயாகத்தான் இங்கு சுயமாக எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, சுய சிந்தனைக்கு உட்பட்டு உன் வாழ்க்கையை நான் தர காத்திருக்கும் போது உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரத்தான் போகிறது. சில கெட்ட நேரங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்கள் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய தருணத்தில்தான் உன் வாழ்க்கை துணை இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். உன் மனதில் தீராத கவலை, எத்தனை குழப்பம். அந்த குழப்பங்கள் எல்லாம் அவருக்கு புரிவதில்லை. ஆனாலும் சில விஷயத்தில் உன்னை புரிந்து கொண்டு இப்போது ஒரு தெளிவான புரிதலோடு உன்னை எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அதனால் தான் இந்த பிரிவை நீ பயன்படுத்தி உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். நான் எந்த தவறும் செய்யவில்லை, உங்களுக்காக நல்லது மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ போராடி கீழே வீழ்ந்தே விட்டேனே என்று என் இடத்தில் சங்கடப்படுகின்றாய். அதுவும் உண்மைதான். இந்த சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் இடையில் நீ ஆறாத ரணமாக இங்கு வாடி வதைந்து கொண்டு இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் அத்துணை கஷ்டத்தையும் இந்த தாய் வராகின் பாதத்தில் போட்டிவிடு. என் குழந்தையை, உனக்கான செயலை நான் செய்ய முன்வர இங்கு காத்து கொண்டு இருக்கும் போது உன் குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லி நீ கேட்ட விஷயத்தை நான் இப்பொழுது உனக்காக தர வந்திருக்கின்றேன். வருவது எல்லாம் இப்பொழுது உனக்கு நல்லதாகத்தான் வந்து சேரும் காலகட்டம் வந்து இருக்கின்றது. எத்தனையோ காலங்களில் உனக்காக உன் தேவைகளை பூர்த்தி செய்த இந்த தாயானவள் உன் துணையை உன்னிடத்தில் எப்படி தங்கமே ஒப்படைப்பாமல் இருப்பேன்? இதோ நீ கேட்ட வரத்தோடும் நீ கேட்ட பொக்கிஷத்தோடும் தான் உன் தாய் உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். யார் சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, இனி என் பிள்ளைக்கு கொடுக்க போவதிலிருந்து இந்த வாராகி விலகப் போவதே கிடையாது. நல்ல நாளில் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கானவரை, உன் வாழ்க்கைக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எனக்கு என்ன கடமை இருக்க போகிறது? எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் இங்கு கண்ணீர் வடித்தார்களோ, அந்த ஒன்றை தருவதற்காகவும் அந்த வாழ்க்கையை உனக்கு தருவதற்காகவும் தான் இப்பொழுது இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சோகங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன், சோதனைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று கடந்து வந்ததை நினைத்து மட்டும் நீ கவலைப்பட்டு கொள்வதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. என் பிள்ளைகளுக்கான நேரமும் காலமும் இங்கு வந்து சேர்ந்து விட்டது. என் தங்கமே, உனக்கு நான் வெற்றியை தீர்மானிக்க வந்திருக்கும் போது, உன் சந்தோஷத்தை நான் இங்கு தீர்மானிக்க வந்திருக்கும் போது மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ
நம்பிக்கை இழந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, உன் வாழ்க்கைக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அவரை உன்னிடத்தில், உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பது என் கடமையாகி விட்ட போதிலும் அதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது. வருவது வந்து விட்டு போகட்டும் என்று நீ தைரியமாக போராடு. முடிவை எடுப்பதில் துணிந்து செயல்படும். உன் முடிவுக்காக நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதான் உன் துணை என்னிடம் சொல்லி இருக்கின்றார். நீ தனிமையாக இருந்தாலும் உன் நிலையை எடுத்து சொல்வதற்கு நான் இந்த தாய் இருக்கும்போது அவரிடம் நேரடியாக சென்று நான் நல்லவர்தான் என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் காரியத்திலும் செயலிலும் கவனமாக இருந்து உன் வெற்றியை நிலைநாட்டுவதற்கு மட்டுமே முயற்சி செய்து கொண்டே இரு. மீதியை இந்த தாய் வராகி பார்த்து கொள்கிறேன். உன் பொறுமைக்கான பலனை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? காரணங்களை தேடி தேடி ஓடி ஓடி இப்பொழுது இங்கு எங்கே ஓய்வெடுப்பது என்று தெரியாமல் தானே தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் தவிப்புக்கு இடைநிலை நான் இந்த தாய் வந்து இருக்கும்போது உன்னை இளைப்பார வைக்கத்தான் போகிறேன். உன்னை என் மடியில் வைத்தல்லவா இங்கு பாதுகாக்க போகிறேன். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது என் தங்க பிள்ளையை உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நான் எப்படி இடம் கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு நீ இழந்ததெல்லாம் போதும். நான் உனக்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். வந்த விஷயங்கள் எல்லாம் உன் காதுகளுக்கு எட்டியது எனக்கு புரிந்து விட்டது. அதனால் தான் குழப்பத்தோடு இருக்கின்றாய். புரியாத புதிராக இருந்து கொண்டு அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் தவிப்புகளை எல்லாம் என்னிடத்தில் கொடுத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. போகிற போக்கில் யார் யாரோ எப்படியோ சொல்லிவிட்டு உன் மனதில் இங்கு கஷ்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. அவர்களின் சொல்லையும் பேச்சையும் கேட்டுவிட்டு நீ ஏன் தங்க பிள்ளையே மனம் குழம்பிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கின்றாய்? அந்த குழப்பத்தை தான் நான் கேட்பதற்கு இருக்கின்றேனே. மற்றவர்களிடம் உன் புலம்பல்களை விட்டு விடாதே. அவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு இப்பொழுது நீ போன பிறகு உன்னை கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன். என் பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு புரிந்து கொண்ட பிறகுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் துணையே உன்னை புரிந்து கொண்டு வரப்போகும் நல்ல நேரத்தை இந்த தாயானவள் உருவாக்கி விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றுதானே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ தவிக்கின்ற தவிப்புக்கெல்லாம் பலன் கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உனக்கான சந்தோஷத்தின் பலனை நான் தர வந்திருக்கும் போது யாருமில்லை என்று யோசிப்பதை விட எனக்காக என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது என் வாழ்க்கை இனி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கித்தான் செல்ல போகிறது என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் இரு. உனக்காக உன் துணை வந்தே விட்டார். ஓம் வராகி தாயே போற்றி.